அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமாக புகழ் அனைத்தும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் அந்த அதிபதியாகி அல்லாஹுவுக்கே என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும், நம் உயிரிலும் மேலான அல்லாஹுவால் பூமிக்கு அனுப்பப்பட்ட அருள் கொடை பேரொளி பேராசான் திரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய பரிசுத்த குடும்பமான அஹ்லுல் பைத் குடும்பத்தார்கள், சத்திய சகாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், ஏனைய அனைத்து முஸ்லிம்களின் மீதும், நம் அனைவரின் மீதும், நமது குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய வேதமான திருமறை குர்ஆனும் அல்லாஹுடைய தூதரான திரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விட்டு சென்றது அந்த புனித குர்ஆனும் அவர்களுடைய புனிதமான அஹ்லுல் பைத்தினரும். இந்த அஹ்லுல் பைத்தினர், அதாவது இறை தூதரின் குடும்பத்தார்கள், இமாம்கள், தலைவர்கள், இந்த சமூகத்தின் தலைவர்கள். இவர்கள்தான் இந்த சமூகத்தினுடைய வழிகாட்டி, இந்த சமூகத்தினுடைய இன்னொரு வகி. அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவமோ அதே போன்று அல்லாஹ்வுடைய திரு தூதருக்கும் முக்கியத்துவம். இந்த தூதர் எதையும் சுயமாக பேசவில்லை என்று அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகின்றான். அப்படி சுயமாக பேசாத மனித புனிதரை, மாமேதையை, ஹதீஸ் என்ற பெயரில் பல இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை கூறி அந்த இறை தூதரின் மாண்புகளை குறைக்கும் விதமாக பல செய்திகள் மக்கள் மத்தியில் மிக மிக அதிகமாக ஊடுருவிவிட்டன. அல்லாஹ்வுடைய பேரருளால் தற்பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் விளங்கி இவர்கள் இறை தூதர் மீது இட்டுக்கட்டப்பட்டு இறை தூதர் அவர்களுடைய தன்மையை குறைக்கும் விதமாக, அவர்களுடைய அந்த உயர் அந்தஸ்தை குறைக்கும் விதமாக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கட்டுக்கதைகளை புரியக்கூடிய வாய்ப்பை இந்த இளம் தலைமுறையினருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அளித்து வருகின்றான். அந்த அடிப்படையில் இவர்கள் இறை தூதர் மீது இட்டுக்கட்டப்பட்ட பல செய்திகளை நாம் ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். அதில் குறிப்பாக அல்லாஹ்வின் தூதருக்கு எழுத படிக்க தெரியாது என்பதும், அல்லாஹ்வின் தூதர் திரு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகினுடைய ஒளி, இந்த உலகத்தில் அவர்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது என்று நம்பக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில் உலக விஷயத்தில் இறுதி இறை தூதருக்கு தெரியாது என்று சொன்ன அயோக்கியர்கள், இப்படியான பல பட்டியல்கள் இருக்கின்றன. ஆனால் இப்போது அவர்களுடைய பொய், அவர்களுடைய அந்த அசத்திய வாதங்கள், அந்த சாயங்கள் வெளுத்து வருகின்றன. இப்படியான ஒரு விடியல் நமக்கு மத்தியில் உருவாகி இருக்கின்றன. அதுதான் அல் குர்ஆனும் அஹ்லுல் பைத்தும் என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும், குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரத்தை, அதாவது வகாபிகள் 40 ஆண்டுகளாக அசத்தியத்தை சத்தியம் போன்று எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ, அந்த அசத்திய பிரச்சாரத்திற்கு பல நல்லவர்கள், சமூக ஆர்வலர்கள், இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களை எப்படி அவர்கள் வென்றெடுத்தார்களோ, அதே போன்று ஒரு ஆழமான திட்டத்தை வகுத்து அர்ப்பணிப்போடு அல்லாஹ்வுடைய பாதையில் மறுமையில் சுவனத்தை வேண்டி பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை இந்த மண்ணில், தென்காசி மண்ணில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி இருக்கின்றான். இதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு மிக மிக நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதாவது இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் தென்காசி பகுதிகளில் நம்ம ஆரம்பித்த பிரச்சாரம் உலகம் முழுவதும் அஹ்லுல் பைத் நேசர்கள் இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில குறிப்பாக வகாபிசத்தை பற்றி பிடித்து அது மட்டும்தான் நேர்வழி என்று இஸ்லாத்தை விட்டு வெளியேறினாலும் பரவாயில்லை, எங்களுக்கு சலபீசம் தான் முக்கியம், குர்ஆன் கூட முக்கியம் இல்லை, எங்களுக்கு ஹதீஸ் தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய பைத்தியக்காரர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய அருளால் சிந்திக்கக்கூடிய சில இளைஞர்களும் ஏற்பட்டிருக்கிறார்கள். அதற்கு நமது பிரச்சாரத்தினுடைய வலிமையும் ஒரு முக்கிய காரணம் என்பதை இறைவனுக்கு நன்றி கூறி உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறேன். இனி வரக்கூடிய காலங்கள் இந்த சமூக அமைப்பில் நாம் எப்படி இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும், இதற்கான யுக்திகள் என்ன, இளைஞர்களை எப்படி வென்றெடுக்க வேண்டும், இப்படியான சிந்தனையை நோக்கி நாம் நகர வேண்டும். அதாவது தற்பொழுது இவர்கள் எல்லா பாமர மனிதர்கள் உட்பட இவர்கள் செய்த அந்த பிரச்சாரத்தினுடைய ஸ்டைல் என்று சொல்லலாம். அதாவது கேலி கிண்டல், ஒரு பயபக்தியோடு இருக்கக்கூடியவனை கேலி கிண்டல் செய்து உண்மையிலேயே அந்த இறை தூதர் மீதும் அல்லாஹ்வின் மீதும் பக்தியை எடுத்து
அறிவை கொண்டு மாத்திரம் சிந்திக்கக்கூடிய ஒரு செய்தியை மக்களிடம் ஏற்படுத்தி எந்த ஒரு கராமத்துக்களையோ எந்த ஒரு அற்புதங்களையோ இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழித்தொன்றல்களான அந்த இமாம்களை அவர்களை மதிப்புமிக்க வார்த்தைகளை கூறி எஜமான் என்றோ அல்லது இன்னும் ஒரு சமூகத்திற்கு மிக பெரிய மதிப்பு வரக்கூடிய வார்த்தைகளை சொன்னால் கூட அந்த வார்த்தைகள் எல்லாம் சிற்கு, இவர்களும் நம்மளை போன்ற சாதாரண மனிதர்கள் தான் என்று கேலி கிண்டல்கள் செய்து இந்த சமூகத்தை இறைவனிடமிருந்து பிரித்து விட்டார்கள். இப்ப இங்க நமக்கு என்ன தேவை அப்படின்னா இதே மாதிரியான பிரச்சார யுக்தி. அஹ்லுல் பைத்தை தெரிஞ்சவங்க, ஹக்க தெரிஞ்சவங்க, நியாயத்தை பேசக்கூடியவங்க, ரொம்ப நியாயமா இருந்தவங்க கூட இவர்களோட போட்டு மாரடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கி ஓடி போயிருந்தாங்க. ஏன்னா இவர்களுடைய அந்த அசத்திய வார்த்தைகளுக்கு பத்தியில தனி மனித தாக்குதல், தரைக்குறைவான வார்த்தைகள், சபையில பேச முடியாத வார்த்தைகள், இப்படியெல்லாம் இந்த வகாபிகள் பேசி அவர்களை கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இனிமேல் உள்ள அந்த அடுத்த தலைமுறை வந்து அதாவது அவங்க சாக்கடைன்னு சொல்லி நம்ம சாக்கடை ஆக முடியாது ஒரு காலமும், அப்படிங்கிறல. அதே நேரத்தில் இன்னொரு ஆங்கிள் இருக்கு. என்ன அப்படின்னா சுத்தமாக ஒதுங்கி போயிடுறது, அல்லாஹ் பார்த்துக்கிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து அஹ்லுல் பைத்துடைய பண்பு கிடையாது. இந்த அல்லாஹ் பார்த்துக்கிடுவோம் ஒதுங்கி போறது அஹ்லுல் பைத்துடைய பண்பு கிடையாது. இதை வந்து இப்போ நம்ம இங்கே எதனால இந்த பிரச்சாரத்தை சொல்றோம் அப்படின்னா, இன்றைக்கு இந்த ஊர்ல வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, பெரும் பெரும் ஜமாத்துகள் இருக்கு, வகாபிகளுக்கே ஒரு 4 பள்ளி இருக்கு, அவங்களுக்கு வருமானம் கொட்டி குமியுது, எல்லா செல்வாக்கும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னைக்குமே அசத்தியம் வந்து இப்படித்தான் மேலோங்கி இருக்கும். எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் பாருங்க. குறிப்பா இப்ப நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், இந்த இஸ்லாத்துல வந்து ரொம்ப ஆழமான மிகப்பெரிய ஒரு போராளி யாரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நம்ரூத் மன்னன், அவங்ககிட்ட வந்து ஒத்தையில தான் ஒரே ஆளாத்தான் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, போர் செஞ்சாங்க. போர்னா படையை திரட்டு போறது மட்டும் போர் இல்லை, அநீதி எதிர்த்து சொல்வதும். அவன் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும். இன்னொன்று அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொன்று என்ன பண்ணாங்க, மக்கள் மத்தியில அவங்க வாழ்ந்த சமூகத்து மத்தியில நடந்த அநீதியை மிக கடுமையாக எதிர்த்தாங்க. இதற்கு அவங்களுக்கு செஞ்ச தண்டனைகள் ஞாபகம் இருக்கா? அவங்கள வந்து நெருப்பு குண்டம்னா நெருங்கவே முடியாத நெருப்பு குண்டத்துல அவங்கள தூக்கி ரொம்ப தூரத்தில் தள்ளி வச்சிருந்து அந்த நெருப்பு குண்டத்துல போட்டாங்க. இன்னைக்கு அதே கண்டிஷன்ல தான் எல்லா மூமினுக்கும் அந்த நிலைமை வரும். இப்போ வந்து என்னன்னா எஸ்ஐஆரா கதறிட்டு ஓடு, எது எங்கெல்லாம் நம்ம வணங்கணும் வணங்கிட்டு வந்துரு. இவங்களுக்கெல்லாம் அந்த இப்ராஹிம் நபியுடைய படிப்பினை இல்லை. சரி, இந்த இப்ராஹிம் நபியுடைய அப்படியே வாங்க. இந்த இப்ராஹிம் நபியுடைய அந்த அதே அந்த தியாகம், அவர்கள் தான் அந்த உலகத்திலே அந்த போராட்டத்தை வழிகாமிச்ச நபிமார்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதற்கு அடுத்து யாருமே சொல்ல முடியாது. அதற்கு அடுத்து சொல்லணும் அப்படின்னா அப்படியே நிறைய பேர், அதுல முக்கியமானது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமும் அதே மாதிரி மிகப்பெரிய எதிரிகள், 12,000 அயோக்கிய பேலுவா, 12,000 கொடுங்கோலர்கள், 12,000 ஈவ இறக்கம் இல்லாத, அதாவது மனிதர்கள் கிடையாது. கர்பலாவில் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களை கொலை செய்தவர்கள் சாதாரண மனித புத்தி அவங்களுக்கு கிடையாது. அவங்கள மாதிரி ஒரு அயோக்கியர்கள் உலகத்து, ஏன்னா எந்த ஒரு நீதி நியாயம் தர்மம் எதுவுமே இல்லாம திட்டமிட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பரிசுத்தமான அந்த குடும்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வளர்த்த அந்த குடும்பத்தை கொலை செய்த கொடுங்கோலர்கள். இது எதுக்குறான்னு சொல்றோம்னா, ஒரு போர்ல ஒரு போர் தர்மம் இருக்கும், அந்த தர்மத்தை கூட மீறக்கூடிய அயோக்கிய பயிலும் அப்படின்னு தெரிஞ்சு இருந்தோம் அந்த களத்துக்கு வந்தாங்க. பாத்தீங்களா, இதுதான் முன்மாதிரி. என்ன எதிர்ப்பு வந்தாலும், நாம துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நெருப்பு குண்டத்துல தூக்கி வீசப்பட்டாலும், நாம எங்க நிக்கணும், சத்தியத்தின் பக்கம் நிக்கணும். நமக்கு தோல்விதான் நம்மளை வந்து நெருப்பு தான், இந்த நெருப்பு தான் நம்ம நாளைக்கு என்னது, சொர்க்கத்துல சொர்க்க பூஞ்சோலையாக மாற்றக்கூடியது. இதை வந்து அஹ்லுல் பைத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மனசுல ஆழமா, ரொம்ப ஆழமா பதிய வைங்க. ஏன் இதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நம்ம எல்லாம் நம்ம பண்றோம்னாலும் நம்மளுடைய இதை கொண்டு நம்ம எதுவுமே பண்ணல. இதுவரைக்கு தென்காசியில நடந்த இந்த சத்திய பிரச்சாரம், இந்த அஹ்லுல் பைத்து தான் நமக்கு வழிகாட்டிங்க கூடிய ஸ்ட்ராங்கான பிரச்சாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தை தவிர வேற எவரும் இந்த சமூகத்துக்கு பெரியவர் கிடையாது, இவங்களுக்கு தாண்டி தான் வேற யாரும் சொல்லக்கூடிய இதை வந்து நம்ம சொல்லல, அல்லாஹ் தான் சொல்ல வச்சிருக்கான். நமக்கு அதற்கான ஆற்றலும் அதற்கான தைரியத்தையும் கொடுத்தது அல்லாஹ் தான். இதுல என்னன்னா, நம்ம இன்னும் வீரியமாக, இன்னும் ஸ்ட்ராங்கா, இதை இன்னும் இந்த தமிழ் பேச மக்களுக்கு மத்தியில பூரா கொண்டு போகணும். இதுல வந்து முக்கியமான, இப்பதான் நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்ப என்னன்னா, இந்த நம்ம சகோதரர்களுக்கு மத்தியில சில எண்ணங்கள் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம்,
அகுல் பைத்தை அட்ஜஸ்ட் பண்றது இல்ல. சில விஷயத்த சொல்றதுனால சிலவங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க, இவங்கள பாய்க்க வேண்டியிருக்கும்னு. இது வந்து இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு பண்பு. நம்ம எவனா இருந்தாலும் சரி, சரினா சரி, தவறுனா தவறு, இப்படி பேசிட்டு போயிட வேண்டியதுதான். இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் நம்ம கொள்ள வேண்டியது இல்லை. இதுதான் இப்ப நம்ம பேச வேண்டிய டாபிக்ல என்ன அப்படின்னா, இளைஞர்கள், ஒவ்வொரு இளைஞர்களும் சரி, நீங்க வந்து ஒருத்தர்ட்டையாவது, அவர் எதை பத்தியும் பிரச்சனை இல்லை, பல அமைப்புகள் வந்து இங்க வந்து பல அமைப்புகள் கழுகு கோழி குஞ்சம் கொத்துற மாதிரி இளைஞர்களை கொத்துறதுக்கு பறந்துகிட்டு இருக்கான் எல்லா அமைப்பும். அதுல இன்னைக்கு நான் பேசக்கூடியது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் என்னன்னா, இந்த சமூகத்தை வழிகெடுக்கக்கூடிய சைத்தானிய சக்திக்கு இந்த சமூகத்தை அப்படியே அள்ளி கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எஸ்டிபி கட்சி. எல்லா அமைப்பும் அதுதான், அதுல மாற்று கருத்து இல்ல. இதை ஏன் நம்ம ஸ்ட்ராங்கா தெளிவா சொல்ல வேண்டியது இருக்குன்னா, சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன செய்யறாங்க அவங்க? வகாபீசம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த வகாபீசம் போட்ட பல குட்டிகள் ஒரு குட்டி தான் இது. இவங்க வந்து இவர்களுடைய பேசிக் எது அப்படின்னா, பல வருடத்துக்கு முன்னாடி இஹ்வானுல் முஸ்லிமீன் இப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்தது. இதுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம திருப்பி திருப்பி நம்ம பதிவு செய்யறது, இஸ்லாமியர்கள் குலம் கோத்திரமாக, குடிகளாக, குடும்பமாக ஒன்றிணையணும். எங்கேயோ இருக்கிறவங்க வந்து ஐடியாலஜி நம்ம கொடுக்க கூடாது. நமக்கான ஒரே ஐடியாலஜிங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு போனது மட்டும்தான். இவனுங்களுக்கு வந்து இஹ்வானுல் முஸ்லிமீனு, அங்க ஒரு குட்டைமவன் டாக்டர் யூசுப் அல் கர்லாவின்னு ஒருத்தன், சயீது செய்யது குதுபு, இப்படியான பல ரோல் மாடல்களை வச்சுக்கிட்டு இங்க வந்து நிறைய இளைஞர்களை மூளைச்செலவு செய்தாங்க. எப்படி? அல்லாவுடைய ஆட்சியை கொண்டு வர போறோம், அதற்கு இளைஞர்கள் தேவை. அங்க பாரு, ஆர்எஸ்எஸ் காரன் வந்து காய் வேஷ்டி கேட்டு வேலை கம்பு வச்சிருக்கான், இதை வச்சு நம்மளை குத்திடுவான், அவன் பயிற்சி எடுக்க பூரா நம்மளை போட்டு கொல்லுறதுக்கு தான் அவன், இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை இந்த சமூகத்துல சொல்லி அமைப்புகளை உருவாக்கி, அந்த அமைப்புகளை வந்து நிறைய இளைஞர்கள் சேர்ந்து அது வலுவாகி எதை சொல்லி அல்லாவை ரசூலையும் சொல்லி இழுத்துட்டு இந்த அயோக்கிய பயிர் முறையை பெருசா வச்சு ஓட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். இருக்கா இல்லையா? இன்னைக்கு இத சிலவங்க பேசாதியா, அவங்க இதைத்தான் பேசணும். எங்க எந்த இடத்துல என்ன தப்பு நடக்கும் அதைத்தான் பேசணும். அதை செஞ்சானா? இப்ப ஏன் இவங்க மேல இவ்வளவு கோபம்னா, இறை தூதருடைய வழிமுறைகளை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு பிளெக்ஸ் வைக்கும். அதை கூட சரி, ஒரு அயோக்கிய பெறுவா விளம்பர விரும்பிகள், தன்னை தன்னிலைப்படுத்தக்கூடியவன் அப்படின்னு கழிச்சுட்டான். பெண்கள் படத்தை கொண்டு வந்து ரோட்ல பிளெக்ஸ் வைக்கான். இதை தட்டி கேட்கலன்னா நம்ம என்ன மனுஷன்? வாய் மூடி மௌனமா இருந்தா என்னதான் அர்த்தம்? இப்போ இவன் அதை சொல்லக்கூடாது, அவனை இதை சொல்லக்கூடாது. ஒரு பிரார்த்தல் ஒருத்தி இருப்பா, அவன் நம்மளுக்கு சப்போர்ட் வேணுங்கிறக்காண்டி அவங்க பிரார்த்தல் பண்ண தப்புன்னு சொல்ல, இதுதான் அதுக்கு இதுக்கும் ஈக்குவலானதுதான். ஒருத்தன் வட்டியை கொடுத்து வாங்கிட்டு இருப்பான், இல்ல வட்டியை பத்தி பேசக்கூடாது, அவர் வருத்தப்படுவாரு. அகுலுல் பைத்தை நேசிக்கக்கூடியவன் உண்மையான மூமினா இருப்பான். அவனுக்கு எந்த தயவு தட்சணையும் கிடையாது. அவன் பிசினஸை பார்க்க மாட்டான், வியாபாரத்துக்கு எல்லாம். ஏன்னா அவன் அல்லாஹ்வை நம்புதான். நெருப்பு குண்டத்துல தூக்கி போடப்பட்டாலும் அந்த நெருப்பு குண்டம் நமக்கு சொர்க்க பூஞ்சொலியா மாறும் நம்புதவனுக்குன்னா இந்த அகல் பைத் சம்பந்தமான வேலை. இது இல்லாதவனுக்கு இங்க வேலையே கிடையாது. நம்ம கூட்டம் சேர்க்கறதுக்கோ ஒரு இது பண்றதுக்கோ கிடையாது. எதிர்ப்பை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லையா? வராத. நீ அல்லாவுக்காக நிக்கியா, நில்லு. அல்லாவுக்காக நிக்கக்கூடியவனை வந்து வெட்டுப்பட்டாலும் உனக்கு ஷஹீது. இதுதான் நம்முடைய கான்செப்ட். ஏன்னா இந்த எஸ்டிபி எவனும் பேச மாட்டான், பயப்படுவான். ஏன்னா அவர்களுடைய பழைய கால நடவடிக்கைகள் அப்படி. அப்போ சொப்பாவே அடிச்சு மண்டையை உடைச்சிருந்தது. உம்மா இவனை பேசக்கூடாது, பயமா இருக்கு, அவங்கள பேசாதீங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரு மூமினுடைய பண்பு கிடையாது. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? இன்னைக்கு பாருங்க, தென்காசியில் நீங்க வரும்போது பார்த்திருப்பியா, கிட்டத்தட்ட ஒரு 10 பிளக்ஸ் இருக்குமா ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு. ஓட்டு பிச்சை எடுக்க இது வந்து இவங்க பதவி மோகம், தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக இவங்க வந்து இஸ்லாம்னு ஆரம்பிச்சாங்க. இப்போ இவங்க இஸ்லாம்னு ஆரம்பிக்கல, நம்ம பேச மாட்டோம். இவங்க இஸ்லாம்னு ஆரம்பிக்கலன்னா நம்ம பேச மாட்டோம். இங்க இருக்க இது அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு அவங்க அதை மறுக்க முடியாது. சும்மா மறுக்கலாம், நடிக்கலாம், இது வேற கட்சி, அது வேற, இது வேறன்னு. ஆனா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த அடிப்படையில் இவங்க இப்படி கூட்டத்தை உருவாக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பொம்பளை பேசுறா. இஸ்லாம் வந்து தெளிவா சொல்லுது, பெண்கள் ஆண்களால் நிர்வகிக்கப்பட வேண்டியவர்கள், குரான் வசனம். அடுத்தாக்கல ரசூலுடைய வழிகாட்டுதல் என்ன? பெண்கள் வீட்டில் இருக்கணும், பெண்கள் தேவையில்லாமல் சுற்றி திரியக்கூடாது, பெண்கள் வெளியே போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, தேவையில்லாமல் சுற்றி திரியக்கூடாது. அவர்களுக்கு தேவை இருக்கும், அவங்களுடைய கணவனோட மகரம்பத்தோட அவங்க போகலாம் வரலாம், அதெல்லாம் வேற. அரசியல் ஈடுபாடுன்னு சொல்லி வந்து மேடையில் ஒரு அம்மா எஸ்டிபி அம்மா பேசுறாங்க. அரசாங்கமே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தான் கொடுத்துருக்கு. பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்னன்னு தெரியும்ல?
இறையியலுக்கு எதிரான, இஸ்லாத்திற்கு எதிரான, இஸ்லாத்தை அழித்தொழிக்க நினைக்கக்கூடிய சைத்தானிய சக்திகள் தான் இந்த பெண்ணியவாதம் பேசுறவன். இந்த பெண்ணியவாதம் பேசுறவன் இவன்லாம் யாரு அப்படின்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவன். ஏன்னா இஸ்லாத்துல மட்டும்தான் பெண்களுக்கான சரியான உரிமைகள் இருக்கு. இஸ்லாத்துல மட்டும்தான் பெண்களுக்கான சரியான கண்ணியம் இருக்கு. இஸ்லாத்துல மட்டும்தான் ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு ஒரு அல்லாவுடைய அருள்கொடை, அல்லாவுடைய அமானிதம் அப்படின்னு பார்க்கப்பட்டிருக்கு. பொம்பளையை கொண்டு போய் விட்டு ஓட்டு கேட்க சொல்லல. பொம்பளையை கொண்டு போய் விட்டு இந்த பொம்பளை அழகா இதுதான் அது. இன்னைக்கு நிறைய பேர் கடையில விடுதான். நிறைய பேர் தனது பெண்களை கடையில விடுறான். அது தவறு, அது மிகப்பெரிய தவறு. உனக்குத்தான் பொண்டாட்டி, ஊர்ல போறவனுக்கு அது ஒரு பொம்பளை பார்த்துட்டு தான் போவான், சைட் அடிச்சுட்டு தான் போவான். இதெல்லாம் நம்ம பேசித்தான் ஆகணும். இதை பேசின யாரும் புண்படுறதை பத்தி பிரச்சனை இல்லை. உண்மை யார் தான் சொல்றது? நமக்கு அக்கா, நமக்கு அண்ணன், அவனுக்கு யாரு? அவனுக்கு ஒரு பொம்பளை. இது நிறைய இது நடக்கு. இப்ப இவங்க இந்த கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்பவும் நம்ம பேசாம இருந்தோம்னா நம்ம ஒண்ணு இவன் எவனும் மாற போறது இல்ல, எவளும் மாற போறது இல்ல. அதை பத்தி நமக்கு கவலையும் இல்லை. ஆனா அல்லாஹ் நம்ம முயற்சியை பார்ப்பான். நம்ம இவன் சொல்லியிருக்கானா இல்லையா? கர்பலால உசைன் ரலியல்லாஹு அன்ஹு 12 பேரையும் வெட்டி வீழ்த்தா வந்தாங்க. சத்தியத்தை சொன்னாங்க, அவ்வளவுதான். ஷஹீது மர்மம் இருக்கு எங்களுக்கு, இவ்வளவுதான். நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க போறது இல்லை. அதுக்காக இவங்க பூச்சாண்டிக்கு பயப்பட போறதும் இல்லை. இதுல பாருங்க, இவ்வளவு பிளக்ஸ் வச்சு சட்டமன்ற தொகுதி மாநாடு ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு இவங்க இஸ்லாமிய பேர்ல இவங்களுடைய தலைவர் போன தடவை ஒரு தேர்தலில் நின்னாரு. அங்க ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் நல்ல பேர், திண்டுக்கல் சீனிவாசன். திண்டுக்கல் சீனிவாசன் எனக்கு அப்பாங்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் எனக்கு அப்பாங்காரு. அல்லாவுடைய வசனம் தெளிவா சொல்லுது, தந்தை அல்லாதவர்களை தந்தை என்று கூறாதீர்கள்னு தெளிவா இருக்கு, ஹதீஸ் இருக்கு. ஏன்னா இவங்க இந்த அரசியல் இப்படி ஆயிரும். இதை ஏன் நாங்க இப்ப திருப்பி திருப்பி நான் பேசுறேன்னா, இந்த அஹ்லுல் பைத்தை நேசிக்கக்கூடிய நம்முடைய பிரச்சாரம் வீரியமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இளைஞர்கள் இந்த பிளெக்ஸ் இதெல்லாம் பார்க்கான், இதை மாதிரி நம்மளும் வரணும்னு நினைக்கான். அதனாலதான் நான் இதை பேசுறேன். அப்போ அவனுக்கு ஒரு கட்சி தேவைப்படுது. உடனே அவன் மாஜாக்காவா, காஜாக்காவா, தமுமுக ஏதாவது ஒரு கட்சியில போய் பயணிப்பான். ஒரு எல்லா கட்சியிலையும் ஆள் இருக்கும். என்ன செய்வான்? புதுசா 2 கட்சியை ஆரம்பிப்பான். இதை நோக்கி இந்த சமூகம் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு சமூக தீமை. இவங்க தன்னை வலுப்படுத்திக்கிறதுக்காக, தன்னை ஒரு பிரமுகர்களாக ஆக்கிக்கிறதுக்காக இந்த சமுதாய இளைஞர்களை வழி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை தைரியமா முன்வைக்கிறது தவறு. நீங்க செய்யறது இஸ்லாத்துக்கு விரோதமானது. பெண்களுடைய படத்தை நீங்க இப்படி இது ஏன்னா இப்படி எல்லாருமே கண்டுக்காம விட்டா, எல்லாருமே அந்த ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு ஊர்ல கோமணத்தை எல்லாருமே அவுத்து, அந்த மாதிரி கதையாத்தான் இது ஆக போகுது. இவங்களை பார்த்து அடுத்து வைப்பான். அதுவும் குறிப்பா அந்த பெண்கள் படத்தை வச்சிருக்கிறது, எந்த படத்தையும் அதுவே கூட இது பண்ண, அந்த பெண்கள் படத்தை ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அடுத்தாக்குல எஸ்டிபிஐ மட்டும் நம்ம சொல்லல, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அந்த முஸ்லீம் லீக் முதல்ல ஒழுங்கா தான் இருந்துச்சு. முதல்ல அதுல லீகல் உறுப்பினர் கூட கிடையாது அன்னை காலகட்டத்தில். அதுக்கு பிறகு இவனும் எல்லாம் செஞ்ச உடனே இங்க இருந்தவங்க கூட அங்க போயிருந்தான். இவன் போட்டோ போட விட மாட்டான், இது செய்ய விட மாட்டான் அப்படின்ட்டு. ஆரம்பத்துல தமுமுகவுல போட்டோ கிடையாது, யாருக்கும் போட்டோ போடக்கூடாது, தலைவர்களுக்கு கூட போடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒருத்தன் போட்ட உடனே இங்க இருக்கிறவங்க ஆசை வந்துருது, இவனை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? குரானுக்கு இஸ்லாம் தூக்கி ஓரமா போடு, அவன் நமக்கு வேணும், அமைப்பு வேணும்னு சொல்லி இவங்கெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினவங்க. தெரிந்தோ தெரியாமலோ அவங்க தௌபா செஞ்சு மீண்டு அல்லாவுடைய பாதையில இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இன்ஷால்லா இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இவங்க ஆர்எஸ்எஸ் பேஸ் பண்ணுவாங்க. ஆர்எஸ்எஸ் கார கால் தூசிக்கு எவனும் வர மாட்டான். இந்த பிளெக்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு என்னைக்காவது ஆர்எஸ்எஸ் காரன் போட்டோ போட்டு பிளெக்ஸ் வச்சு யாராவது பார்த்திருக்கீங்களா? அவனுடைய அர்ப்பணிப்பு ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு இருக்கா? ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட அங்க போய் நின்றுக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு எங்க அமைப்பு உங்க அமைப்புங்க. ஆக்சிடென்ட் நடந்தோட முதல்ல தேடி பிடிச்சி பனியனை தான் போடுதான் அவங்க அமைப்பு பனியனை. ஆர்எஸ்எஸ் காரன் சுயமா சேவை பண்ணதான். எங்கேயுமே நம்ம நியாயத்தை பேசணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 98% ஒன்றியங்களே அந்த அமைப்பு இருக்கு. இவங்க அமைப்பு பார்த்தோம்னா தேர்தல் என்ன, ஒரு சட்டமன்றத்தில் 300 ஓட்டு கூட வாங்க முடியல, ஒரு சட்டமன்ற தொகுதியில் 300 ஓட்டு கூட வாங்க முடியல. இப்படி எல்லாம் பேசக்கூடியவர்களை இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கொடூரமாக கொலை விருது தாக்கல் நடத்திருக்காங்க, சிலரை கொண்டிருக்கவும் செய்தாங்க. இதுக்கு பயந்து உடனே என்ன செய்வாங்கன்னா அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. இப்போ ஜாக் அமைப்பு இருக்கு, தேர்தல் நிலைப்பாடும் இந்த பிளெக்ஸ் வைக்கிறதுலாம் தப்பு தானே, பேசணுமா வேண்டாமா? நீ இந்த அப்பாவி இந்த தர்காவுக்கு கந்திரி எடுக்கவே பேசியானா உனக்கு தைரியம் கிடையாது, பேச மாட்டான். பேசுனா போய் பிரச்சனை பல தடவை பண்ணியிருக்காங்க.
அதனால அவங்க பயந்து அதை கண்டுக்கிடாம இதை கண்டுக்கிடாம அப்படியே அவன் விட்டுருவான். இப்படி வந்து ஒரு மூமினா இருக்கக்கூடியவங்க விட முடியாது. நம்ம போனா இன்னொருத்த வந்து பேசிக்கிட்டு இருப்பான், நம்ம கருத்து உறுதியா நிற்கும். அப்ப இது ஆர்எஸ்எஸ் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இவனுவ இங்க ஆர்எஸ்எஸ் காமிச்சுதான் பயமுறுத்துது. ஆர்எஸ்எஸ் காரனை விட நமக்கு அல்லாவுடைய தூதர்கிட்ட அழகிய முன்மாதிரி இருக்கு. நமக்கு ரோல் மாடல் ஆர்எஸ்எஸ் எல்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்திய இஸ்லாம் முதல்ல எப்படி வந்துச்சு, அந்த இஸ்லாத்துக்காக எப்படி அவங்க தியாகத்தை பண்ணாங்க, அந்த தியாகத்தில் யாரெல்லாம் முன்னிலை வகிச்சாங்க, அப்போ அதை படிங்கடா, அதை படிங்க, அது போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. ஆர்எஸ்எஸ்ஸா இருக்கட்டும், மொசாத்தா இருக்கட்டும், உலகத்தில் நீ யாரெல்லாம் பயங்கர என்ன சொல்லி அவனால இந்த முஸ்லீமுக்கு எந்த தீமையும் இல்லை, அல்லாஹ் பாதுகாப்பான். முஸ்லீம்களாக இருக்கும் பட்சத்தில், முஸ்லீம்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன பயங்கரவாதிகளை சொல்லுதீங்களோ அதெல்லாம் விஷயமே கிடையாது, அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனா அதை இதையும் சொல்லி நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த இது வந்து இஸ்லாத்துக்கும் நயவஞ்சகத்தனம். வெளியில இருந்து பார்க்கவே இவன் இஸ்லாமியனா பார்க்கான், இவன் செய்யறது பூரா இஸ்லாத்துக்கு யாருக்கு மாறா இருக்கு. இது வந்து ஒட்டுமொத்த அமைப்பையும் தான் நான் சொல்றேன். இவங்க மீண்டு திரும்பி வரணும். இவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அஹ்லுல் பைத்தையும் பின்பற்றணும் அப்படிங்கக்கூடிய செய்தியை ஒவ்வொரு இளைஞர்கள்ட்டையும் கொண்டு போய் சேருங்க. இன்னைக்கு ஃப்ளெக்ஸில் இருப்போம், நாளைக்கு நம்ம நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கக்கூடிய செய்தியை வீரியமாகவும் தைரியமாகவும் எத்தி வைங்க. நம்மை பாதுகாக்க அல்லாஹ்வே போதுமானவன் என்று கூறி இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.